ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் கடமை பாபு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில எல்லாம் வந்து வீடியோ எடுத்து vlog எடுத்து. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரெஸ் போட்டு அவனுக்கு அம்மா வேற சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ அம்மா சூடா இருக்குமா? இன்னும் நல்லா ஆத்திட்டாங்க. நல்லா ஏன்டி இப்படி பிக்கிற ஒன்னொன்னா? டைம் கரெக்டாக 11 மணி ஆச்சு. தூங்கி விட்டுலாம் போய் குத்தமாக காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்டி. 8 மணிக்கு இல்லை, 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு 8 மணி வரைக்கும் செல்லு ஓடிட்டு இருந்தேன். எப்போ தூங்கணும்னு தெரியல. நீ எழுப்பிட்டியாக்க? நீ எழுப்பி சொன்னியாக்கா அவள்கிட்ட? வந்து அம்மா சத்தியம் நீ கூப்பிட்றா அப்படிங்கிற வர்றேன்னு சொல்லுது. அப்போதான் தெரியுது இன்னும் அந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கோம் 11 மணி வரைக்கும். வீடியோவே ஆன் பண்ண எனக்கு எது எப்பவுமே இதே வேலையா போச்சு. பையனா பறக்க வேண்டியது ஆட்டோவெல்லாம் உடச்சு. டேய், வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியா இப்பதான்டா பாக்குறேன். கீழே விழு, ஊர் அவளோட சாமானம் தெரியும். அடுத்து பூஸ்ட், ஆப்பிள் ஜூஸ் இடையில கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் பூஸ்ட். அம்மா பாப்பா எல்லாம் கடைக்கு போக போறாங்க. நாங்க வந்து வீடியோ எடுக்க போறோம். கிளம்பி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எங்க ஆனா என்ன ஊர்லயே வெளியே இருக்கு. என்னடி வாய் இது? நல்லா வாய் நல்லா வெடி. Oh wow, so pretty. நல்லா வெடி வாய். எங்க போற? துணி கடைக்கு போறியா? துணி கடைக்கு எதுக்கு போற? பாப்பா. ஏய் இது ஆஃப் பண்ணி. பாப்பா பாப்பா துணி கடைக்கு போறியா? துணி கடைக்கு போ. அவ துணி கடைக்கு போலையாமா, அதனால துணி கடைக்கு போறாளாமா. பார்த்து போயிட்டு வா. சரி எல்லாத்திட்டு போய் டாட்டா சொல்லி போயிட்டு வரேன். லவ் யூ. போயிட்டு வா. ஏய் கொழுத்து வச்சிரு அம்மா. போ போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. நீ போயிட்டு வா. நீ போயிட்டு அம்மா சாயங்காலம் உன்னை கடைக்கு போறேன். பார்த்து போனா. ஓகே மேம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. சத்தி வந்து கிளம்பிட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் தான் சும்மா படுத்தே இருக்கேன். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. பனி வந்து ரெட்டாக போகுது. பசிக்குது, ஆனால் எங்கள் அம்மா இல்லை. எந்திரிச்சு போய் போட்டு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம். ஸோ அப்படியே படுத்திருக்கேன். அது சாப்பாடு கொடுத்தாடி. மணி பசிக்குது மணி. அது சாப்பாடு வேணுமா? பீஸா போட்டுருக்கீங்க. பசிக்குது. மாவு இல்லாத கிரைண்டர் மாதிரி வவுத்துக்குள்ள கடமட கடமட கடமடன்னு ஒரே கல்லு சத்தமா கேக்குதுடா. பசி கொலையாக்குது. ஆளுக்கு ஒரு வாய் தெரியாம சாப்பிட்டு வந்துடலாம். பசிக்குது. தூக்கம் வருது. ஏன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கு சத்தி?
உன் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கேன்ல, அதனாலதான் எனக்கு இப்படி இருக்கு. சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகள கூட்டிட்டு வா, அவன் மூஞ்சில முடிக்கணும். உனக்கே இப்படி இருக்கு. திருநடி சுத்தி சோம்பேறித்தனமா இருக்கு. தூங்கலாமா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? நான் நல்லா தூங்கிட்டேன் 11 மணி வரைக்கும். வடை 2 போகுது. இப்பதான் அந்த இடத்த விட்டு நான் எந்திரிச்சிருக்கேன். குத்துறேன் மணி வந்து 2:15. இப்பதான் நான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருக்கேன். ஸோ வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது என்னன்னு சொல்லி நான் அப்டேட் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். ஸ்ரீயும் மகிழ்னியும் ஏதோ ஹெட்செட் எடுத்துட்டு வந்துடலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஸ்ரீ வீடியோ எடுக்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ப்ரெட்டும் ஏதோ வாங்கிட்டு காருக்குள்ள விழுந்துருச்சா? இந்த காருக்குள்ள விழுந்துருச்சா? அது அவ்வளவுதான். இன்னைக்கு இடி போட்டு உடைக்க பாருங்க. அச்சு போட்டால சத்தி, நம்ம 2 டீம் போட்டுக்கலாம். கூட டூ எங்க கூட இதுக்கு ஒரு வாயை பார்த்து குத்தி போட்டு ஜாக்கிரதை இருக்கு கிளவி. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். சுத்த வேணாமா? ஏன்? எடுப்புல எடு மகி. எடுப்புல ஏன் ஓடுற? ஏய் சரி வா, சுத்தல வா. வா சுத்தல. இன்ட்ரிஸ் பா. எடுத்து வா. பா. நின்றுச்சு. துக்கு. கையடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரியா நீங்க தான் தூக்குறியா? அடுத்து அப்புறம் எதுக்கு நீங்க கையில வச்சிருக்கீங்க தூண்டி? அதுக்கோ நான் சுக்கு சொல்றப்ப மீச்சல தீய வைக்க அதே எனக்கு வையா உள்ள. இது என்னது? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். கையில செய்யற ஒரு மீன். மீனா? ஐயோ ஏமா ஏமா நாங்க ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டோம். ரெண்டு குஞ்சு தூங்கி எந்திரிச்சிட்டியா? கொசு கடிச்சிச்சா பாப்பாவ? அச்சோ ஆமா, 2 இடத்துல கொசு கடிச்சிருச்சு. அப்பா கொசு கடிச்சிச்சு. அச்சோ 7:15 ஆகுது மணி. வெளிப்படாமா? சர்க்கஸ் போகணுமா? ஸ்ரீவதன் சொல்லு. அக்கா ஒருத்தக்கரு வச்சுட்டு போயிட்டா. அச்சோ ஆமாவா? நானும் ஒருத்தக்கரு வச்சுட்டு போகல. அக்கா தான் ஒருத்தக்கரு வச்சுட்டு போனோம். சரி முத்தம் தம்மா. ஓட்டாச்சுக்கல்ல ஒருத்தக்கண்ணு லீக்காவா ஒருத்தக்கண்ணு அக்கா வச்சுட்டு போனோம். கதை கேக்குறேங்க. போட்டாதான் என்னால கதை சொல்ல முடியும். தப்புன்னு கொண்டு போய் கட்டி கட்டி அத்து கப்பி கண்ணு நோனி குச்சி அக்கா தத்து போயிட்டா. ஐயோ கண்ணை நோண்டி ஒத்த கண்ணை அவளை பிடிச்சிக்கும். அந்த அக்கா செத்தே போயிட்டாங்க. இப்படி சொல்ற வரும் ஏன் சாமி? இந்த அக்கா வரல. இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் இருக்காங்க. அத பத்தி பேசல டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரச்ச வடியா பேசாம. சர்க்கஸ்கா அப்பா ஒத்தக்கண்ணு நாளைக்கு அத்து வந்து கண்ணு நோண்டிட்டா. ஐயோ கத்திக்கல அத்து கப்பி அப்ப கண்ணு காணும்
அக்காவுக்கு. அச்சோ. சரி போய் பார்க்கலாம். ம்.